அப்பதான் புரியுது இது ஒரு எஸ் ரேங்க் பாஸோட ரூம்னு. ஆல்மோஸ்ட் அங்க இருந்த எல்லாருமே வைப் அவுட் ஆன சிச்சுவேஷன்ல புரோட்டாகனிஸ்டும் சாகுற நிலைமையில இருக்கான். அப்ப அவனோட லாஸ்ட் பிரெத்ல அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் பாப் ஆகுது, ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினோட. அதை அக்செப்ட் பண்ணலனா 0.02 செகண்ட்ஸ்ல அவன் இறந்துருவான்னு சொல்லி. அதோட புரோட்டாகனிஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்திருக்கான். அப்ப நேஷனல் ஹண்டர்ஸ் கில்டோட இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் வு அவனோட மேஜிக்கல் லெவலை டெஸ்ட் பண்றாரு. அதுல ஜின்னோட லெவல் 10. வீக்கஸ்ட் ஹண்டர்ஸ் ஆன ஒரு இ ரேங்க் ஹண்டரோட லெவலே மினிமம் 70 இருக்கும். பட் ஜின் பாட்டம் லெவல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அதை விட 6 டைம்ஸ் வீக்கரா இருக்கான். மிஸ்டர் வு ஜின்னை செக் பண்ண காரணம் ஜின் அவேக்கன் ஆகிருப்பானான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு ஹண்டரோட ஸ்டாட்ஸ் ஆர் ரேங்க்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. சோலோ லெவலிங் வேர்ல்ட்ல ஒரு பி ரேங்க் ஹண்டர் ஆல்மோஸ்ட் எப்பயுமே ஒரு பி ரேங்க் ஹண்டரா தான் இருக்க முடியும். மேபி ரேர் கேஸ்ல ஒரு ரேங்க் மேல போகலாம். பட் அவேக்கனிங்ன்றது ஒரு ஹண்டரோட பவரை மேசிவா இன்க்ரீஸ் பண்ணிடும். லைக் ஒரு சி ரேங்க் ஹண்டரை ஸ்ட்ரெயிட்டா ஏ ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஏ